சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கபிலன் சார் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல் சார். நீங்க அடிக்கடி அவேர்னஸ் கிளாஸ் கொடுக்குறீங்க, முதல்ல அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் எமோஷன்ஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். உணர்ச்சிகள் அப்படின்றோம். உணர்ச்சிகளுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்? உணர்ச்சிகள், ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு நபர் உணர்ச்சிகளை எந்த அளவுக்கு கையாளணும், இல்லை அந்த ஆன்மீக பாதைக்கு உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு ஒரு தடையாவோ இல்லாட்டி ஒரு துணையாவோ இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், புத்தர் சொன்ன ஒரு கோட் ஒன்று, ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு தெரியும், நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையா இருக்கிறது இந்த ஆசை தான் அப்படின்ற ஒரு கோட். அது நம்ம கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆசைன்றது மட்டும் இல்லை, இதே மாதிரி இந்த ஆசைன்றது இது ஒரு ஒன் ஆஃப் த எமோஷன் அப்படின்னாலுமே, ஒரு ஃபீலிங் அப்படின்னாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா விதமான உணர்ச்சிகளுமே வந்து நம்மளை ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விடுற மாதிரி தான் இருக்கும். கிளியரா சொல்லணும்னா, நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், முக்கால்வாசி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து காரணம் எமோஷன்ஸ். இதுதான் ரூட் காஸ் ஆஃப் ஆல் சஃபரிங்ஸ் அப்படின்றத சொல்லலாம், உணர்ச்சிகள் அப்படின்றது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு 10 பிரச்சனை எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு 10 பிரச்சனையை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு உணர்ச்சினால தான் அது ஆரம்பமாக இருக்கும். ஏதோ ஒரு எமோஷன் தான் அந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். எப்படி இதை பார்த்தாலும் சரி, உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போய் யாருக்கிட்ட வேணாலும் கேட்டாலுமே கூட, அடிப்படையில எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ரூட் காஸா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலிக்குள்ளார எடுத்துக்கோங்களேன். இப்போ வீட்டுக்குள்ளார இருக்கும், வீட்டுக்குள்ளார வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கும் நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு சிப்ளிங்ஸ்குள்ளார இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யறோம், இல்லை அவங்க ஒரு விஷயம் செய்யறாங்க, அது நமக்கு பிடிக்கல, இல்லை நம்ம செய்யறது அவங்களுக்கு பிடிக்கல. அப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆரம்பிக்கிறது, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ல ஆரம்பிக்கிறது, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வரைக்கும் கொண்டு போய் விடும். ஈகோ, நீங்க முக்காவாசி பிரச்சனைகள், இந்த கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்குள்ளார இருக்கக்கூடிய ஃபேமிலி சர்க்கிள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ஈகோ சொல்லலாம். இந்த ஈகோனாலே பல பிரச்சனைகள், பல குடும்பங்கள் நடுத்தரவுக்கு வந்திருக்கு, பல குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு ஈகோனால. இன்னும் வேற எந்த ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அடிப்படையா உள்ள இருக்கக்கூடியது இது மாதிரி ஏதோ ஒரு எமோஷன். இந்த எமோஷன் ஒவ்வொரு இடத்துலையுமே, ஒவ்வொரு நபர்கிட்டையும் ஒவ்வொரு விதமா வேலை செய்யும். அப்படி அங்க வேலை செய்யும் பொழுது அந்த இடத்துல நம்மளால தெளிவா யோசிக்க முடியாது, தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாது. இது இருந்துட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கும் நம்ம உணர்ச்சிகள் காரணம்ன்றது பார்த்தோம். அடுத்து நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்துக்கோங்க. இல்லை ஆஃபீஸ் போகிறவராக இருந்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ, இங்க நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஏதோ ஒரு வகையில ஒரு மனிதனுடைய ஒரு உணர்ச்சி தான், ஒரு எமோஷன் தான் அங்க காரணமாக இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பிரச்சனை நம்ம சந்திக்கிறதுனாலும் 99% சொல்லலாம், பிரச்சனைகளுக்கு காரணம் இயற்கை இதை தாண்டிய விஷயங்கள். இப்போ திடீர்னு ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா, அது நம்ம மனிதர்களால் உருவாக்கப்படலான்னு வச்சுக்கிட்டாலுமே கூட, மீதி எல்லா பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில காரணமாக இருக்கக்கூடியது வந்து உணர்ச்சிகள், மனிதனுடைய உணர்ச்சிகள். எங்க சுத்தி பார்த்தாலும் ஃபைனலா நம்ம அங்கதான் வந்து நிக்கிறோம். அது வீடா இருந்தாலும் சரி, இல்ல அலுவலகமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வியாபாரமா இருந்தாலும் சரி, நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு
அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது இந்த எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ சொசைட்டில எடுத்துக்கோங்க. சொசைட்டில வந்து நடக்கக்கூடிய குற்றங்கள் பாருங்க. எந்த ஒரு குற்றத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஏதோ ஒரு எமோஷனாகத்தான் இருக்கு. ஒரு உணர்ச்சி வேகத்துல செய்யக்கூடிய தவறுகள் இங்க அதிகம். நீங்க ச- உணர்ச்சி வேகத்துல கொலை பண்றதா இருக்கட்டும், உணர்ச்சி வேகத்துல ஒரு வேற தவறான விஷயங்கள் செய்யறதா இருக்கட்டும், அதை தாண்டி இப்போ ஏமாத்துறதுக்காக ஒரு எல்லாமே வந்து ஹீட் ஆஃப் த எமோஷன்ல நடக்கிற விஷயம் கிடையாது. சில இதெல்லாம் வந்து ரொம்ப பிளான் பண்ணி பக்காவா பண்ணுவாங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் உணர்ச்சி தான் இருக்கு. அப்போ அந்த ரிவெஞ்ச், அந்த ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணம்ன்றதுனால அவங்க அது செய்யறதா இருக்கட்டும், இல்லைன்னா சீக்கிரம் பணக்காரன் ஆகணுன்ற அந்த ஒரு ஆசை, அந்த ஆசையினால மற்றவங்களை ஏமாத்தி எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறது, இதுவும் அவங்கள ஜெயில கொண்டு போய் விடுது. இன்னும் நீங்க எந்த மாதிரியான குற்றங்களை எடுத்துக்கிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஏதோ ஒரு ஒரு உணர்ச்சி, எமோஷன். அப்போ மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே எமோஷன்றது கண்டிப்பா இருக்கு. அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. அதே சமயத்துல அந்த எமோஷன் தான் அந்த மனுஷனையே வந்து அதால பாதாளத்துக்கும் தள்ளுது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எடுத்தாலும் ஃபைனலா இங்கதான் வந்து நிக்குது. லிட்டலா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு டைம் பாம்போடே சுத்திட்டு இருக்க மாதிரி. டைம் பாம் கூட பரவாயில்ல, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பாம், உள்ளுக்குள்ளார ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பாம் இருக்கு. ஆனா இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அந்த ரிமோட்டு உங்களை தவிர மீதி உங்களை சுத்தி இருக்க எல்லார் கையிலயும் இருக்கும். பாம் உங்ககிட்ட இருக்கு, ஆனா உங்களை சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயும் அந்த ரிமோட் இருக்கும். யார் அந்த ரிமோட் அமுக்குனாலும் நீங்க வெடிச்சிருவீங்க. நல்லா கவனிச்சுப்பாங்க. இப்போ உங்களை ஒருத்தர் யார் வேணாலும் உங்களை சுத்தி இருக்கிற யார் வேணாலும் உங்களை ஈஸியா கோவப்படுத்திட முடியும். யாராவது ஏதாவது சொன்னா உங்களுக்கு பயம் வரும், யாராவது ஏதாவது சொன்னா கவலை வரும். அப்போ மத்தவங்க வந்து உங்களுடைய பட்டனை பிரஸ் பண்ணி உங்களை கோவப்பட வைக்கிறாங்க, இல்ல பயப்பட வைக்கிறாங்க, இல்ல கவலைப்பட வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி எந்த ஒரு எமோஷன் அந்த இடத்துல வெடிச்சாலுமே வந்து நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனம் தான் பாதிக்கப்படுது. அப்போ ஒவ்வொரு எமோஷனுமே வந்து ஒரு ஒரு வெடிகுண்டு மாதிரி உள்ள இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த வெடிகுண்டை யார் வேணாலும் வெடிக்க வைக்கலாம். யாராவது வந்து உங்களை ஏதோ ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னு டக்குன்னு உங்களுக்கு கோவம் வந்து வெடிக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த கோவம் வெடிக்குது. அந்த வெடிக்கும் போது நம்மளுடைய உடல்ல எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது, நம்மளுடைய மனசுல எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துது. அந்த ஒரு கோவம்ன்றது மட்டும் வெடிச்சதுன்னா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அந்த பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி எந்த ஒரு எமோஷனும் வந்து மற்றவங்க ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே நமக்குள்ள அந்த எமோஷன் வெடிக்குது. அப்போ என்ன மாதிரியான ஒரு ஒரு நேச்சுரல் மேடு ஒரு பாமோட நம்ம சுத்திட்டு இருக்கோம் அப்படின்றது பாருங்க. இந்த உணர்ச்சிகள், எமோஷன்ஸ் அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆபத்தான ஒரு வெடிகுண்டு. யார் வேணாலும் அதை வெடிக்க வைக்க முடியும். அதுதான் அதோடைய பெரிய ஆபத்து. அந்த ரிமோட் நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம அதை அமுக்காம பத்திரமா பார்த்துக்கலாம். ஆனா இது நம்மளை சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயும் இருக்கு. இதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ ஒரு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ற எல்லாருக்குமே வந்து இந்த உணர்ச்சிகள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கு அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. நல்ல உணர்ச்சிகளும் இருக்கு. இதுல என்னன்னா கெட்ட உணர்ச்சிகள் மட்டும்தான், கெட்ட எமோஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கெடுதல் பண்ணுதான்னு கேட்டா கிடையாது. ஈவன் மகிழ்ச்சி, சந்தோஷம்ன்ற உணர்ச்சிகள் கூட உங்களுக்கு இன்டைரக்டா வந்து ஏதாவது ஒரு வகையில கெடுதலாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு எந்த விஷயத்துக்காக நீங்க சந்தோஷம் அடைகிறீங்கன்றத பொறுத்தும் இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை ஏமாத்தினதுக்கு அப்புறமா சந்தோஷமா வராங்க. அவனை நான் ஏமாத்தி இவ்வளவு சம்பாதிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அங்க சந்தோஷம் தான் வருது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷமும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கெட்ட எமோஷனாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு கெட்ட விஷயம் செஞ்சதுனால வரக்கூடிய மகிழ்ச்சி. அப்போ அந்த மகிழ்ச்சி எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தனை நான் ஏமாத்திட்டேன், அவனை ஏமாத்தி நான் சம்பாதிச்சிட்டேன். இப்போ அவன் எனக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்குது. இதே மாதிரி நான் நிறைய பேரை ஏமாத்தி நிறைய பேர் சம்பாதிக்கலான்ற ஒரு உணர்வை தூண்டி விடுது அந்த இடத்துல. அந்த மகிழ்ச்சிக்காக மீண்டும் மீண்டும் அவன் ஏமாத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த மகிழ்ச்சிக்காக மீண்டும் மீண்டும் ஒருத்தரை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த இடத்துல மகிழ்ச்சின்ற ஒரு நல்ல எமோஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு கெடுதலாக தான் அமையுது. இது மாதிரி பல்வேறு உணர்ச்சிகள் நமக்கு பல வகையில வந்து ஒரு ஆபத்தாகவே தான் இருந்துட்டு இருக்கு. இது வந்து நார்மல் பீப்புளுக்கே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்குது, இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்ற போது இப்ப நம்ம பாக்குறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில இது எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனையாக இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஒரு ஆன்மீக பாதையில இருக்கிறோம் அப்படின்றதுனால
ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களுக்காக தான் நான் பேசுறேன் இந்த விஷயமே. அப்போ ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க கண்டிப்பா அடுத்தடுத்து ஒரு ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நம்ம பாடுபடுவோம். ஏதாவது ஒரு சில பயிற்சிகள் செஞ்சு நம்ம ஆன்மீகத்துல ஒரு அடுத்தடுத்த நிலைகள் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம நம்மளுடைய முயற்சிகள் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறதே இந்த உணர்ச்சிகள் தான். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீக வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பாதையில நீங்க போயிட்டு இருந்தாலும் சரி, ஆன்மீக பயிற்சிகள் நீங்க எடுத்துட்டு இருந்தாலும் சரி, அந்த எல்லா பலனுமே ஒரு செகண்ட்ல காலி பண்ணக்கூடியது உணர்ச்சிகள், எமோஷன்ஸ். விஸ்வாமித்திரர் கதையும் பார்த்திருப்போம். இன்னும் இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. எத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த ஒரு தவ பலனையும் கூட ஒரு நிமிஷம் நீங்க உங்க எமோஷனை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மொத்தமா வெடிச்சு சிதறிடுது, எல்லாமே காலி ஆயிடுது. பல வருஷமா நீங்க சேர்த்து வச்சிருந்த உங்களுடைய நட்பு, நான் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த பல வருஷமா சேர்த்து வச்சிருந்த நட்பே ஒரு சின்ன எமோஷன்ல மொத்தமா இல்லாம போயிடும். நிரந்தரமா அந்த ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சிடும். நட்பா இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், இல்ல பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கட்டும், எவ்வளவு ஸ்ட்ராங்கான உறவா இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கு ஒரு எமோஷன் போதும். ஒரு எமோஷன் வந்துடுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல அந்த உறவுகளே வந்து தூள் தூளா நொறுங்கிடும். அப்படி இருக்கும்போது ஆன்மீக பாதையில இது எவ்வளவு பெரிய ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. நீங்க எந்த ஒரு விஷயம் நீங்க முயற்சி பண்ணணும்னாலும் சரி, ஆன்மீக பயிற்சிகள் நீங்க எடுத்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய சில உணர்ச்சிகள் அந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய அளவுல தடையாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப ரெகுலரா கோயில்கள்லாம் போயிட்டு இருக்கேன், சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், தியானம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எது செஞ்சாலுமே வந்து எனக்கு திடீர்னு ஏதாவது கோவம் வந்துடுது, இல்லை ஏதாவது இவங்க பண்றதெல்லாம் நினைச்சா எனக்கு எரிச்சல் ஆகுது, இல்லாட்டி டென்ஷன் ஆகுது, இல்லாட்டி இந்த விஷயத்த நினைச்சு கவலையா இருக்கு, நான் தினமும் போய் சாமி கிட்ட அழுதுட்டு இருக்கேன். அப்போ நீங்க கோயில் போறதே வந்து லிட்டரலா அழுகிறதுக்காக தான். உங்க பிரச்சனையை சொல்லி உங்க குறைகளை சொல்லி அழுகிறதுக்காக தான் போறீங்க. நல்லா யோசிச்சுப்பாங்க. நம்ம ஒரு ஆன்மீகத்துல இருக்கோம் அப்படின்ற பொழுது, அந்த நம்ம கோயிலுக்கு போறோம்னாலே, அந்த கோயில்லயே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போறதாக இருந்தா, அது கண்டிப்பா அது பிரயோஜனமே இல்ல. கோயில் போறோம்னா, அந்த இடத்துல கோயில்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நல்ல ஒரு எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக, அங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல சக்திகளை நம்ம உள்வாங்கிக்கிறதுக்காக கோயில் போலாம். அங்க போயிட்டு புலம்பிட்டு வர்றது, அழுதுட்டு வர்றது, அதனால அங்க என்ன நடக்குது? நம்மளுடைய உணர்ச்சிகள் நம்மள ஆன்மீகத்துல அடுத்த நிலைக்கு போக விடாம தடுக்குது. என்ன சார், எனக்கு சுத்தி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அப்புறம் எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும்? அப்புறம் எப்படி இவங்க எல்லாம் கூடவே இருந்து என்னை இவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? எல்லாமே சொல்லலாம். அதுதான் அந்த அந்த ஒரு ஒரு அவேர்னஸ் வந்தாலே போதும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உணர்ச்சிகள் காரணமாக இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் முதல்ல வரணும். ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க ஆன்மீகத்துல அடுத்தடுத்த நிலை போறதுக்கு, அந்த முன்னேற்றம் அடையறதுக்கு இந்த உணர்ச்சிகள் ஒரு தடையாக இருக்கு அப்படின்றதையும் உணர்ந்தா போதும். இதுல நல்ல உணர்ச்சிகள், கெட்ட உணர்ச்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில தடையா இருக்கு. இதுல ஒரு எக்ஸப்ஷன் சொல்லணும்னா கருணை, அந்த கம்பேஷன் அப்படின்றது வேணா உங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு உணர்ச்சியாக இருக்கலாம். அந்த கம்பேஷன், அந்த நன்றி உணர்வு, அந்த கிராட்டிடியூட், இதெல்லாமே ஒரு நல்ல எமோஷன் கேட்டகரியில வரும். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சந்தோஷமாவே இருந்தாலுமே கூட அது ஒரு கெட்ட காரணத்துக்காக வருது அப்படின்ற பொழுது அந்த இடத்துல அதுவே வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு தான் கொண்டு போகுது. இப்போ ஒரு கம்பேஷன், ஒரு கருணை அப்படின்ற பொழுது அதுக்கு காரணம்ன்றதே இல்லை. அம்மா மேல, அப்பா மேல, பையன் மேல, கணவன் மேல, அவங்க மேல கருணைன்றதெல்லாம் இல்லை. ஒரு கஷ்டப்படுறவங்க மேல கருணை வர்றதுன்றது அங்க இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அந்த கருணை அப்படின்றது பிரச்சனை இல்லை. ஆகிய நன்றி உணர்வு, ஒரு ஒரு பியூர் ஹார்ட்டோட இருக்கக்கூடிய அந்த ஒரு நன்றி உணர்வு, அது வந்து அங்க பிரச்சனைகள் இல்லை. ஆனா மீதி எல்லா எமோஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில நம்மளுடைய ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய தடைகளாக இருக்கு. அந்த தடைகளை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னாலே ஆன்மீகத்துல மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் அடையலாம். இப்போ நிறைய பேர் ஆன்மீகத்துல நான் அடுத்த நிலைக்கு போகணும், ஒரு ஹையர் லெவல் போகணும், ஸ்பிரிச்சுவலி நான் டெவலப் ஆகணும், எனக்கு இந்த குருவத்தை பார்க்கணும், அந்த குருவை பார்க்கணும், நான் இன்னும் நிறைய முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சு கேட்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப அடிப்படையில இருக்கக்கூடிய பிரச்சனையே இந்த எமோஷன்ஸ் தான். அந்த உணர்ச்சிகளை எப்படி கையாளுறதுன்னு தெரியாததுனால பல பிரச்சனைகள் உருவாகி அதனால ஆன்மீகத்துல அடுத்த நிலைக்கு போக முடியாம அவங்க தடுக்கப்படுறாங்க.
இது எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க உங்க லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்களுடைய பிரச்சனை இப்ப நீங்க இந்த இதுல குரூப்ல இருக்கிற எல்லாமே ஆன்மீகத்துல இருப்பீங்க. ஸோ அப்போ அந்த ஆன்மீகத்துல உங்களுக்கு என்னென்னலாம் தடையா இருக்குன்னு பாருங்க. அந்த தடைகளுக்கு முக்காவாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு உணர்ச்சிகள் அதுக்கு பின்னாடி இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு அந்த இடத்துல இருக்கும். இவங்க இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அவங்க அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்ப அந்த இடத்துல அந்த எதிர்பார்ப்புகள் அப்படின்றதும் இருக்கு. எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது ஏமாற்றங்கள் இருக்கும். ஸோ எங்க பார்த்தாலுமே இந்த உணர்ச்சிகள்ன்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக தலைவலியாக இருக்கிறதுனால ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கு. அப்போ ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க உணர்ச்சிகளை எப்படி கையாள்றது? நார்மல் பீப்புளுக்கும் உணர்ச்சிகளை கையாள்றதுன்றது அவசியமான ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப நம்ம ஆன்மீகத்தை அந்த பார்வையில பார்த்துட்டு இருக்கோன்றதுனால ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க உணர்ச்சிகளை எப்படி கையாள்றது, எப்படி இந்த விஷயத்த நம்ம தாண்டி வர்றது அப்படின்றதுக்கு நான் ஒரு சில வழிகள் சொல்றேன். இதை கரெக்டா உங்க ப்ராக்டிக்கலா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ரிசல்ட்ஸ் தெரியும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸே பாத்தீங்கன்னா தியானம். தியானம் தொடர்ந்து பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே நீங்க ஒரு எட்ட நின்று பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு வரும். பொதுவாகவே தியானம் பண்ணாலே உணர்ச்சிகள் எல்லாம் போயிடும்ன்றதெல்லாம் கிடையாது. தியானம் பண்ணும்போது என்ன இன்டென்ஷனோட நீங்க பண்றீங்கன்றது தான் அங்கே முக்கியம். இப்போ உங்களுக்கு அந்த எமோஷன்ஸை நீங்க மாஸ்டரி பண்ணணும். இந்த எமோஷன்ஸை நீங்க உங்க கண்ட்ரோல் கொண்டு வரணும். கண்ட்ரோல் இந்த சென்ஸ் அதை சேனலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட பண்றீங்க. இந்த உணர்ச்சிகள் என்னுடைய ஆன்மீக பாதைக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட பண்றீங்க. அந்த நோக்கத்தோட பண்றீங்கன்ற போது அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு தியானம் உதவி செய்யும். அதனால தொடர்ந்து நீங்க அந்த தியானம் டெய்லி முறையான தியானமா இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷம் தியானம் பண்றேன், அத்தனை வருஷம் தியானம் பண்றேன், எனக்கு எந்த சேஞ்சஸும் தரலன்ட்டு. ப்ராப்பரா அவங்க பண்ணல அப்படின்றதுதான் ஒரே விஷயம். முறையா நீங்க தியானம் பண்ணும்போது நிச்சயமா அதுல மாற்றம் இருக்கும், டவுட்டே கிடையாது. ஸோ தொடர்ந்து அந்த தியானம் பண்ணும் பொழுது அந்த எமோஷன்ஸ் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி நீங்க கொடுத்த அந்த ரிமோட் கண்ட்ரோல்லாம் நீங்க திருப்பி வாபஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ மத்தவங்க உங்களுடைய எமோஷன்ஸோட விளையாட முடியாது. உங்களுக்கு எமோஷன்ஸே இல்லாமலாம் போகாது. எமோஷன்ஸ்ன்றது அடிப்படையில் தேவைப்படுற ஒரு விஷயம்தான். நல்லதும் இருக்கு, நமக்கு தேவையான சமயத்துல அதை பயன்படுத்திக்கலாம். ஆனா என்னை அறியாம நான் ஒரு எமோஷனுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற நிலை இருக்கக்கூடாது. என்னை அறியாம நான் இந்த உணர்ச்சியில மாட்டிட்டேன். அது ஈவன் ஆசைன்னு புத்தர் சொன்ன ஆசையை துன்பத்துக்கு காரணம்ன்ற போது அந்த ஆசைன்றது நல்ல விஷயத்திலையும் வரதானே செய்யுது. இப்ப பந்த பாசம்ன்றதும் கூட ஒரு விதமான ஒரு 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 விலங்கு தானே. அப்போ ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு அதுவும் ஒரு தடையாகத்தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தடையாக இருக்கின்ற பொழுது தொடர்ந்து இந்த தியானம் பண்ணும்போது நம்மளுடைய மனசுக்கு ஒரு மெச்சூரிட்டின்றது கிடைக்கும். அந்த மெச்சூரிட்டி அதிகமாகும் போது எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப நார்மலா ஒரு ஒரு 10 வயசு பையன் பேசுறதுக்கும் ஒரு 80 வயசு முதியவர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவங்க அந்த பேச்சுல ஒரு முதிர்ச்சி இருக்கும், தெரியும். அந்த மெச்சூரிட்டி தியானம் பண்ணும் பொழுது வரும். மெச்சூரிட்டின்றது ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்த ஒரு விஷயமோ வயசு சார்ந்த ஒரு விஷயமோ கிடையாது. இது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஸோ ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஒரு பக்குவ நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பக்குவம் அப்படின்றது தொடர்ந்து தியானம் பண்ணும்போது வர ஆரம்பிக்கும். அந்த பக்குவ நிலை வந்துருச்சு அப்படின்னா எந்த சூழ்நிலையில எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த சூழ்நிலையில எந்த மாதிரியான இப்போ உங்களை மீறி அந்த இடத்துல அந்த உணர்ச்சிகள் அப்படின்றது வராம இருக்கும். எந்த இடத்துல சில இடத்துல நம்ம கடுமையா பேசினா மட்டும்தான் வேலை நடக்கணும், அங்க நம்ம கடுமையா பேசிதான் ஆகணும். ஸோ இதுவும் கேட்கறது உண்டு. ஆன்மீகத்துல இருக்கவங்க கோவமே படக்கூடாது, இல்ல கோவமே படக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வர்றது உண்டு. இப்போ அதாவது கோவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பயனுள்ள ஒரு கோவமாக இருக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி தான், ஒரு சில பேர்கிட்ட நம்ம சாதாரணமா பேசினா புரியாது. அப்போ அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கடுமையா பேசினா மட்டும்தான் புரியும். அப்படின்ற சமயத்துல நீங்க அந்த இதை கொண்டு வரீங்க, நீங்களா இன்டென்ஷனலா அந்த கோவத்தை கொண்டு வரீங்க. இன்டென்ஷனலா கொண்டு நீங்க அங்க காட்டும் பொழுது அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவர் பேசுனதுனால இல்ல அவர் செஞ்சதுனால உங்களை அறியாமலே நீங்க கோவப்பட்டுட்டீங்க அப்படின்ற போது அங்கதான் பிரச்சனை.
அதனால நம்ம கண்ட்ரோல்ல அது இருக்கணும். இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம கண்ட்ரோலை மீறி போச்சுன்னா அந்த இடத்துல பிரச்சனையாகும். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு அதே மாதிரி இப்போ ஒரு கெடுதல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்து நம்ம கோவப்படுறது தப்பா அப்படின்ற போது அதுவும் கிடையாது. பாரதியார் சொல்லியிருக்கார் ரௌத்ரம் பழகு அப்படின்ட்டு. ரௌத்ரம் வேற, கோபம் வேற. ரௌத்ரம்ன்றது ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்காக நமக்குள்ள எழும்பக்கூடிய ஒரு ஒரு உணர்ச்சின்னு சொல்லலாம். கோபம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலே நமக்கு வரக்கூடிய ஒரு ஒரு அழிக்கக்கூடிய ஒரு குணம். ஸோ அதனால இது முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துக்குள்ளார போகாமலே அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வேலைகளை செய்ய முடிஞ்சா செய்யலாம். இல்லாட்டி அவசியமான நேரத்துல அவசியமான இடத்துக்கு நம்ம அந்த உணர்ச்சிகளை பயன்படுத்தலாம். நல்லா கவனிங்க, உணர்ச்சிகளை நாம பயன்படுத்தணும், உணர்ச்சிகள் நம்மளை பயன்படுத்தக்கூடாது. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா உணர்ச்சிகள் தான் நம்மளை பயன்படுத்திட்டு இருக்கு, நம்ம உணர்ச்சிகளை பயன்படுத்துறது கிடையாது. இது தலைகீழ மாறினாதான் அந்த ஆன்மீக பாதையில நீங்க கரெக்டா போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். அப்போ நமக்கு தேவையான சமயத்துல நம்ம சந்தோஷமே இருக்கக்கூடாதுன்னா இல்ல, தாராளமா இருக்கலாம், தாராளமா சந்தோஷப்படலாம். பாசம் வைக்கக்கூடாதானா அப்படிலாம் கிடையாது, தாராளமா பாசம் வைக்கலாம். ஆனா எல்லாத்துலயுமே வந்து அந்த ஒரு ஒரு டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு நிலை, அதுதான் பக்குவ நிலை அப்படின்றது. எந்த சமயத்துல எவ்வளவு தூரத்துக்கு அதை விடணும்ன்றது இருக்கும். என்னை அறியாம நான் உள்ள போயிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வலிக்கு விழுந்துடுறோன்றது. அங்கதான் அதுதான் அந்த மாயைன்னு சொல்றதே அங்கதான். ஆன்மீகம் சார்ந்து போகும்போது அந்த மாயைன்ற ஒரு கான்செப்ட்ல எப்போ மாட்டிக்கிறோம்னா உணர்ச்சிகள் மேலோங்கும் போதுதான் மாயையில நம்ம மாட்டிக்கிறோம். உணர்ச்சிகள் மேலோங்கலை அப்படின்னா அங்க மாயையில இருந்து நம்மளால ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும். ஸோ அந்த மாயைன்ற வலையில நம்மளை சிக்க வைக்கிறதே இந்த உணர்ச்சிகள் தான். அதனால தான் இந்த அந்த இல்லூஷன், அந்த மாயைன்ற ஒரு விஷயத்த நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம உணர்ச்சிகளை கையாளுறதுக்கு தியானம் மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். இது ஒண்ணு. ரெண்டாவது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அவேர்னஸ்ன்னு வச்சுக்கோமே, ஒரு ஒரு விழிப்புணர்வோட எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த விழிப்புணர்வு அப்படி தியானமும் ஒன்று, விழிப்புணர்வுன்றது வேற. ஸோ விழிப்புணர்வு தியானம்னு ஒன்று தனியா இருக்கு, அது டிஃப்ரெண்ட்டு. ஸோ விழிப்புணர்வு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தியானம்னா ஒரு சமயத்துல நீங்க உட்காந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு பயிற்சி. ஆனா விழிப்புணர்வு அப்படின்றது த்ரூ அவுட் த டே நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது ஆரம்பத்துல கான்சியஸா பண்ற மாதிரி இருக்கும், போக போக அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். அதான் ஒரு ஒரு தன்னிச்சையான ஒரு செயலாக மாறிடும். ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம்தான் தொடர்ந்து அந்த விழிப்புணர்வு மெயின்டைன் பண்றது அப்படின்றது. ஸோ அந்த விழிப்புணர்வு அப்படின்றத வந்து பார்க்கும்போது என்னன்னா நமக்கு நம்ம நம்ம ஒன்றும் காட்டுலையோ இல்லாட்டி மலை உச்சிலையோ இல்லை ஒரு ஆசிரமத்திலையோ இல்லை, நம்ம மனுஷங்களுக்கு மத்தியில இருக்கோம். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஏதாவது ஒரு வகையில யாராவது நம்மள ட்ரிகர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கணும்னு நினைச்சு நம்ம ஆஃபீஸ் போவோம், பட் அன்னைக்குன்னு பார்த்து நம்மளை யாராவது கோவப்படுத்துற மாதிரி, டென்ஷன் ஆக்குற மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவாங்க, இல்லாத ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போ இது எப்பயுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்போ அந்த சமயத்துல நம்ம ஒரு விழிப்புணர்வோட இருந்தோம் அப்படின்னா அந்த விழிப்புணர்வு இருக்கும்போது நமக்குள்ளர ஏற்படக்கூடிய எண்ணங்கள், நம்முடைய அந்த உணர்வுகள், இது எல்லாமே நம்ம கவனிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் செஞ்சுட்டாரு, இல்ல ஒரு விஷயம் பேசிட்டாரு அப்படின்ன உடனே சாதாரணமா இருக்கும்போது டக்குன்னு கோவப்பட்டு நம்மளும் பேசிடுறது, சண்டைக்கு போறது, அந்த மாதிரி இருக்கலாம். கோவப்பட்டு கத்துறது, டென்ஷன் ஆகி கத்துறது, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா விழிப்புணர்வோட இருந்தோம் அப்படின்னா அவர் பேசின உடனே இங்க கோவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் உதயமாகுது. அந்த எண்ணம் வந்து வார்த்தைகளாக மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை பிடிச்சிருவோம். யூஸ்வலா என்ன நடக்கும், அந்த 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 கோவப்பட அந்த எமோஷன் தான் ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகும். அந்த எமோஷன் வந்துருது, அவன் ஒரு இது பேசின உடனே நமக்குள்ளார கோவம்ன்ற ஒரு உணர்ச்சி வந்துருது. உடனே அதை நம்ம யோசிக்கிறோம், யோசிச்சு அந்த எண்ணங்கள் வந்து நமக்குள்ளார இவனை இப்படி இந்த இடத்துல நம்ம இப்படி பேசணும், இவரை இப்படி திட்டணும், இல்லாட்டி அடிச்சிடணும், இது மாதிரி ஏதாவது ஒரு தாட் வந்து நமக்குள்ளார வரும். அந்த தாட் அந்த இம்பல்ஸா மாதிரி நம்மளை அறியாமலே அதை நம்ம செஞ்சிருவோம். ஒன்று அந்த வார்த்தைகள் பேசிடுவோம், இல்லாட்டி பிசிக்கலா ஏதாவது வயலன்ஸ்ல இறங்கிடுறோம். இதுதான் எப்பயுமே நடக்கும். நீங்க ஆன்மீகத்துல இருந்தாலுமே இதுதான் நடக்கும். ஆனா என்னன்னா விழிப்புணர்வோட இருக்கும்போது அந்த கோவம் வராதுன்னா கிடையாது, வரும். அந்த எமோஷன்ன்றது கோவம் வரும். வந்த உடனே நீங்க அதை கேட்ச் பண்ணிடுவீங்க. வந்த உடனே இது எமோஷன் வந்துருச்சுன்றதை நீங்க கவனிச்சிடுவீங்க. கவனிச்சுட்டு வரக்கூடிய அந்த எண்ணங்கள், இப்ப என்ன எண்ணம் வருது,
இவர் இப்படி பேசினாரா, அவரை வந்து இந்த வார்த்தைகள் சொல்லி திட்டு, இல்லாட்டி அவர் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாரு, அந்த தப்பை சொல்லி காட்டு, இல்லைன்னா அவரை வந்து ஏதாவது ஒரு பர்சனலா அட்டாக் பண்ண அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் நமக்கு கொடுக்கும். அந்த எண்ணத்தை செயல்ல நம்ம மாத்த மாட்டோம். அந்த எண்ணம் ஒண்ணு வார்த்தையா வரும், இல்ல செயலா வரும். இது ரெண்டுத்தையுமே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை பிடிச்சிருவோம். திருடன் தப்பிச்சு போறதுக்கு முன்னாடியே அவனை பிடிச்சிடுற மாதிரி. வீட்டுக்கு வரதுக்குள்ளரையே அவனை நிறுத்தி அவனை எதுவும் பண்ண உள்ள எதுவும் எடுக்காம பாத்துக்கிற மாதிரி தான். ஸோ அந்த சமயத்துல நம்ம விழிப்புணர்வோட இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம தப்பிச்சிட முடியும். ஒன்றும் நீங்க எத்தனை தடவை வந்து இந்த விஷயம் யோசிச்சிருப்பீங்க. ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சண்டை வந்துருச்சு, எல்லாம் கோவம் சண்டை அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்லாட்டி ஒரு 2-3 நாள் கழிச்சு யோசிச்சிருப்பீங்க, நம்ம அன்னைக்கு அப்படி பேசிருக்க கூடாது, ஏதோ ஒரு அவசரத்துல நான் அப்படி பேசிட்டேன், அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, அன்னைக்கு மட்டும் நான் அந்த வார்த்தை சொல்லாம இருந்திருந்தா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாவே போயிருக்காது. இப்ப தெரியுது இல்ல, நீங்க பண்ணது தப்புன்னு இப்ப தெரியுது, ஏன் அப்ப தெரியல? எல்லாமே இந்த விஷயத்த நம்ம தாண்டி தான் வந்திருப்போம். அந்த சமயத்துல நமக்கு வந்து என்ன தோணுச்சோ அதை அப்படியே பேசிட்டோம். நம்ம பேசுன அந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதை ஃபீல் பண்ணியிருப்போம், நம்ம அன்னைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாது, அவசரப்பட்டு நான் அப்படி பேசிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு நான் அப்படி பேசிட்டேன். அப்போ அந்த தப்புன்னு தெரியுது, அத என்ன லேட்டா தெரியுது. விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா லேட்டா தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல தெரிஞ்சிடும், இந்த வார்த்தை பேசாத இங்க தப்பாயிடும், இது இங்க வந்து உணர்ச்சிகள் வந்து உன்னை அடிமையாக்கி உன்னை இப்படி பேச வைக்குது, இந்த வார்த்தை பேசினா இந்த இந்த இடத்துல பிரச்சனை பெருசாகும், இல்ல இந்த இடத்துல உறவு விட்டு போயிடும். வெளியில இருக்கவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசினா அது வேற மாதிரி பிரச்சனை, வீட்டுக்குள்ள இருக்கவங்க கிட்ட அந்த வார்த்தைகளை பயன்படுத்திட்டோம்னா அப்போ அது உறவுல நிரந்தரமான ஒரு விரிசலை ஏற்படுத்திடும். அப்ப அந்த விழிப்புணர்வோட இருக்கும்போது இந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணிடு அப்படின்னு நம்மளே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுவோம். அது நமக்கு ஒரு செயலை சொல்லுது, இந்த இந்த சமயத்துல நீ அவனை போய் அடி அப்படின்னு சொல்லுதுன்னா நம்ம விழிப்புணர்வோட இருந்தோம்னா இது வந்து அடிச்சோன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால லேட்டரா நம்ம ஃபீல் பண்றதுக்கு இப்பவே அதை கவனிச்சு அந்த அந்த செயலுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது என்ன செஞ்சா இது பிரச்சனை சரியாகும், பிரச்சனையை பெருசாக்க விடாம அதை அப்படியே அடக்கி வைக்கிறதுக்கு இல்ல அதை அப்படியே சரி பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கிரியேட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கும். விழிப்புணர்வோடு இருக்கும்போது இந்த விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி வேற ஏதாவது நம்ம தவறுகள் செய்யறோம் அப்படின்ற போது ஓஷோ சொன்ன ஒரு விஷயம்தான், விழிப்புணர்வு கொண்ட ஒரு மனிதனால் தவறு செய்ய முடியாது. ஓஷோ சொல்றது இதுதான், எப்பயுமே அந்த ஒரு விழிப்புணர்வோட இருக்கிற ஒரு மனுஷனால தப்பே செய்ய முடியாது. ஏன்னா தப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றதுதான் தப்பு. ஆக்சுவலா சில பேர்லாம் வந்து என்னதான் பண்ணாலுமே வந்து நான் பண்ணது தப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க, அது வேற. ஆனால் பல இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நம்ம அப்புறமா ஃபீல் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ஃபீலிங் வராது. ஏன்னா நம்ம முன்னாடியே அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். எப்பயுமே அந்த விழிப்புணர்வோட இருக்கிற ஒரு பர்சனால அது அந்த அவனை அறியாமலே கோவப்படுறதுன்றது நடக்காது, ஆசைப்படுறதுன்றது நடக்காது, ஒரு பிரச்சனையில மாட்டிக்கக்கூடிய ஒரு தவறுகள் செய்யறது அப்படின்றது நடக்காது. விழிப்புணர்வு கொண்ட மனிதர்களால் தவறுகள் செய்ய முடியாது. ஸோ அந்த விழிப்புணர்வு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த உணர்ச்சிகளை கையாளுறதுல. இது கரெக்டாக வந்துருச்சுன்னா உங்களால் அடுத்தடுத்த நிலை போகிறதுன்றது சுலபமாக இருக்கும். ஸோ இது அவேர்னஸ். அடுத்த மூணாவது ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரணாகதி. ஆன்மீக பாதைக்கு அவசியம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சரணாகதி, டோட்டல் சரண்டர் அப்படின்றது. இப்போ ஆன்மீக பாதையில இருக்கோம் அப்படின்ற பொழுது நிறைய பேர் இந்த விஷயம் நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்மளுடைய அந்த தெய்வத்துக்கிட்டேயோ இல்ல நமக்குன்னு சில நம்ம குருமார்கள் இருப்பாங்க இல்லையா, சித்தர்களோ மகான்களோ யோகிகளோ, அவங்க கிட்ட பூரண சரணாகதி அடைஞ்சிடுறது. எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் நீ பார்த்துக்கோ. அது வந்து சரணாகதி தத்துவம்ன்றது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்மளை டோட்டலா எல்லா பாண்டேஜ்ல இருந்து கட் பண்ணி விட்டுடும், எல்லா பிரச்சனையிலும் அதை வெளியே தள்ளிடும். பிரச்சனைகள் வராம இருக்காதுன்னு கிடையாது, பிரச்சனைகள் நம்மளை பாதிக்காது. ஏன்னா சரணாகதி நிலையில இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு விஷயமே பெருசா அஃபெக்ட் பண்ணாது.
ஏன்னா நமக்கு தெரியும் எனக்கு எது நல்லதோ அது நடக்குது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். என்னுடைய தெய்வம், என்னுடைய குரு எனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் அவர் செய்கிறார். அதை தாண்டி ஒரு விஷயமும் நடக்க வாய்ப்பில்லை. என்னுடைய கடவுள் அவர் பார்த்துக்கிட்டாரு. அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் பூர்ண சரணாகதி அடைஞ்சிட்டேன். என்னுடைய வாழ்க்கை நீ என்னுடைய கையில இல்ல. அவர் என்னுடைய அந்த தெய்வத்துக்கிட்ட தான், என்னுடைய குரு கிட்ட தான் இருக்கு. அப்படின்ற அந்த சரணாகதி உங்களுக்கு முழுசா வந்துடுச்சுன்னா எந்த இடத்துலையுமே இந்த எமோஷன்ஸ்னால பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது. ஏன்னா எல்லாமே என்ன நடக்கணுமோ அதுதான் கரெக்டா நடக்குதுன்ற ஒரு ஏற்புத்தன்மை வந்துடும், ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடும். அப்போ அந்த அக்செப்டன்ஸ் வந்துடுச்சுன்னா அங்க பிரச்சனைகளுக்கான இதுவே கிடையாது. எந்த விதத்திலயும் அது உங்களை பாதிக்க போறதே கிடையாது. அப்போ அந்த பூரண சரணாகதி, அந்த டோட்டல் சரண்டர், இந்த சரண்டரை நீங்க முழுமையா ஏத்துக்கிட்டு அது உங்களால செய்ய முடிஞ்சதுன்னா, எல்லாருக்கும் அது சாத்தியம் அல்ல. பக்தியில ரொம்ப டீப்பா போனவங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். ஸோ அப்போ உங்களால அந்த சரணாகதி அடைஞ்சு அந்த நிலைக்கு உங்களால கொண்டு போக முடியுது அப்படின்னா, நீங்க டோட்டலா எல்லாத்தையுமே அவர் காலடியில போட்டுடுங்க. அவர் காலடியில அதை டோட்டலா போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை எதுவும் பாதிக்காது. நம்மளை எதுவும் பாதிக்காதுன்ற பொழுது உணர்ச்சிகளால வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது. பூரண சரணாகதி, இது சரண்டர் பத்தி நிறைய படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. சிம்பிளான ஒரு கான்செப்ட். அந்த நிலைக்கு, அந்த பக்குவ நிலை வர்றது கொஞ்சம் கஷ்டம், டோட்டலா சரண்டர் பண்றது அப்படின்றது. ஆனா வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்காம போகாது. அதனால இதை நீங்க முயற்சி பண்ணலாம், பூரண சரணாகதி. 4வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான். ஆனா இதை கரெக்டா பண்ணோம்னா இது அல்டிமேட்ன்றது இதுதான். இதுக்கு மீறி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன். இது ஞான பாதை, ஞானம் அடைதல்னு கூட வச்சுக்கலாமே. எப்போ நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்களோ, நீங்க யாருன்றதை உணர்ந்துட்டீங்களோ, அதுக்கப்புறமா உணர்ச்சிகள் உங்களை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. உணர்ச்சிகளுக்குள்ள அந்த கட்டமைப்புக்குள்ள நீங்க வரவே மாட்டீங்க. ரமணர் சொன்ன ஒரு விஷயம் தான், நான் யார், அந்த கேள்வி நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கோவம் வருது. யாருக்கு கோவம் வருது? எனக்கு கோவம் வருது. கோவம் எங்க வருது? அந்த கோவப்படுற அந்த நபர் யார்? எங்க இருக்கு அந்த கோவம்? அப்படியே நீங்க உள்ள போய் யாருக்கு வலி இருக்குன்னா அந்த வலி யாருக்கு வருது? வலியை அனுபவிக்கிறது யார்? உடல். அப்ப அந்த உடலுக்கு வலி வருதா? உடலுக்கு கோபம் வருதா? உடலுக்கு ஆசை வருதா? உடலுக்கு இச்சை வருதா? உடலுக்கு கவலை வருதா? உடலுக்கு பயம் வருதா? எங்க பயம் வருது? உடலா, மனமா, நான் யார்? அந்த இதுக்குள்ள நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ள நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஃபைனலா அதை நீங்க உணரும் போது, தன்னை அறிதல் அந்த நிலை வரும்பொழுது, அந்த ஞான நிலை வரும்பொழுது எதுவுமே உங்களை பாதிக்காது. ஏன்னா நீங்க இந்த உடல் இல்லைன்றதை உணர ஆரம்பிச்சிருவீங்க, இந்த மனம் இல்லைன்றதை உணர ஆரம்பிச்சிருவீங்க, இந்த ஐடென்டிட்டி எதுவுமே நீங்க இல்லைன்றதை நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க. அந்த உணர்தல் நிலைக்கு போயிட்டீங்க, அந்த செல்ஃப் ரியலைஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உணர்ச்சிகள்லாம் மனிதனுக்கும் மனசுக்கும் தான். அதை தாண்டிய நிலையில இருக்கிறவங்களுக்கு உணர்ச்சிகள் கிடையாது, எதுவுமே அவங்கள பாதிக்காது. ஏன்னா நம்ம உடலோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிற வரைக்கும் தான் நம்ம இந்த உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ளார இருப்போம். நான்றது இந்த உடல், அந்த நான் செத்தாதான் இது நடக்கும். ஞானிகள் சொல்ற வாக்குதான். அந்த நான்ற தன்மை இறக்கணும். அந்த நான்ற தன்மை போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உணர்ச்சிகளுக்கான எந்த ஒரு பிடிப்பும் இருக்காது. ஏன்னா உணர்ச்சிகள்ன்றது மனம் சார்ந்த ஒரு விஷயம், மனமும் உடலும் சார்ந்த. இப்ப நம்ம நான் இந்த உடலோட என்னை நான் அடையாளப்படுத்திக்கிறேன் அப்படின்ற பொழுதுதான் அப்ப அந்த உடல் சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் எனக்கு இருக்கு, மனம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். உடலை தாண்டிய நிலைக்கு, மனதை தாண்டிய நிலைக்கு நான் யாருன்றதை உணர்ந்துட்டேன் அப்படின்னா, அந்த செல்ஃப் ரியலைஸ் ஸ்டேட்டுக்கு போயாச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்காது. இது பல வருஷம் தவம் பண்ணி வரக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. அது ஒரு ரியலைசேஷன் தான். அது எந்த நொடியும் வரலாம், கொஞ்ச நேரம் வந்துட்டு கூட போகலாம். எப்பயுமே நீங்க அந்த நிலையிலே இருப்பீங்க. ரமணர் மாதிரி எப்பயுமே ஒரே அந்த நிலையிலே இருக்கிறதுன்றது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அந்த உணர்தல் நிலை, அந்த
தன்னை அறிந்த நிலை அப்படின்னு வந்துடுச்சா, இல்லாட்டி அந்த பாதையில நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லலாம். எல்லாராலையும் ரமணர் ஆயிட முடியாது. ஆனா அவர் சொல்றது எல்லாருமே வந்து ஆஹ், கடவுள் கடவுள் ஆகுறதுன்றது இல்ல. நீ வந்து கடவுள் ஆகுறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா, நீ வேற கடவுள் வேறன்ற ஒரு நிலையில இருக்க அப்படின்னா தான் நீ கடவுள் ஆகுறதுன்றது நீ யோசிப்ப. கடவுள் ஆகணுன்றதே கிடையாது. நம்ம தான் கடவுள்ன்றதை உணரணும்ன்றது தான் அந்த கான்செப்ட். அத்வைதம் தான், நான் டுவாலிட்டி. ஸோ அப்போ நீ தான் அதுன்றதை உணரும் பொழுது, அந்த உணர்றதுக்கு என்னன்னா நடுவுல நிறைய மாயைகள் இருக்கு. அந்த மாயையை தாண்டின உடனே நீ யாருன்றதை உணர்ந்துருவ. நீ அந்த உணர்ந்துட்ட அப்படின்னா இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் எதுவும் உன்னை பாதிக்காது. ஞானிகளுடைய வாக்கு. அந்த நிலைக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்றதை விட, அந்த நிலைக்கான பாதையில போயிட்டு இருக்கும் பொழுதே வந்து உணர்ச்சிகள் அதோட பிடியில இருந்து நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நீங்க அதை உணர்ந்தாலே கூட போதும். கோபம் வர வேண்டிய நேரத்துல இது இவ ஒருத்தர் இன்சல்ட் பண்றாரு அப்படின்ற போது அந்த இன்சல்ட் யார் பண்றாரு, என்னைய இன்சல்ட் பண்றாருன்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது அந்த இடத்துல கோபம் வருது, அவர்கிட்ட ரியாக்ட் பண்றேன். அவர் இந்த அடையாளத்தை இன்சல்ட் பண்றாரு, இந்த உடலை இன்சல்ட் பண்றாரு, இந்த மனதை புண்படுத்த முயற்சி பண்றாரு. ஆனா இந்த உடலோ மனமோ நான் கிடையாது தானே, அப்ப எனக்கு எப்படி அது பாதிக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அந்த ரியலைசேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா கூட அதுல இருந்து தப்பிச்சுக்க முடியும். ஏன்னா எப்போ வந்து அந்த அந்த இன்சல்ட்டை நீங்க எடுக்கிறீங்க, இது எனக்கானதுன்னு நான் எடுத்துக்கும் போது தானே. அப்ப எனக்கானதுன்னு நான் எடுத்துக்கும் பொழுது எனக்கு அங்க சஃபரிங் வருது. நான் இந்த உடலே கிடையாது, நான் இந்த மனமே கிடையாது அப்படின்ற ஒரு தன்மையில இருக்கும் பொழுது நீங்க அதை எடுத்துக்க மாட்டீங்க தானே. அதுதான் பெரிய விஷயமே. அந்த உணர்றது அப்படி அந்த 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 உணர்தல் நிலை. அதனாலதான் சொன்ன எந்த ஸ்டேஜுக்கு போகணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம ஒரு பெரிய ஞானி ஆனதுக்கு அப்புறம் தான் இதுல இருந்து தப்பிக்க முடியுன்றது கிடையாது. எல்லாருமே ஞானி ஆகலாம், எல்லாருக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்கு, எல்லாராலையும் செய்யக்கூடியதுதான். எல்லா ஞானிகளும் சொன்ன விஷயம்தான். ஆனா அந்த பாதையில போக ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த உணர்ச்சிகள்ல இருந்து நீங்க அதோடைய கட்டுப்பாட்டுல இருந்து நீங்க வெளியில வந்துட முடியும்னு நான் சொல்றேன். ஏன்னா ஒரு செகண்ட் அதை யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு கோவமா ஒரு விஷயம் சொல்லும் போது அந்த யார சொல்றாரு, இந்த உடலை சொல்றாரு. ஆனா நான் இந்த உடலோட என்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவர் சொல்ற விஷயம் கோவப்படுத்தும். நான் இந்த உடலோட நான் என்னை அடையாளப்படுத்திக்கலன்ற பொழுது அவர் சொல்ற விஷயம் அங்க என்னை கோவப்படுத்தாது. இதுதான் இப்போ புத்தரும் அவருடைய சீடர்களும் வந்து பவதி பிக்ஷாம் தேகின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீட்டுல சாப்பாடு போடுறாங்க, இன்னொரு வீட்டுல போய் கதவை தட்டும் போது கதவை திறந்து வந்து, என்ன நீ இவ்வளோ உடம்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமா தானே இருக்கு, நீ ஏன் பிச்சை எடுக்கிற, உனக்கு அறிவு இல்லையா அது இல்லையான்னு கண்ணா பின்னான்னு அவரை திட்டுறாங்க. திட்டிட்டு கதவை சத்திட்டு போயிடுறாங்க. மறுபடியும் புத்தர் அடுத்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை கேட்ட அவருடைய சீடர்களுக்கு எல்லாமே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன எவ்வளோ பெரிய மகான், இவரை போய் இவ்வளோ மோசமா திட்டாங்களே, அது முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சில புத்தர்கிட்டே போய் கேட்குறாங்க. சாமி, நீங்க எவ்வளோ பெரிய மகான், உங்களை போய் இவ்வளோ மோசமா திட்டுறாங்க, நீங்க அது கொஞ்சம் கூட எதுவுமே சொல்லலையே, நம்ம என்ன அந்த அளவுக்கு இதுவா போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து அவர்கிட்ட இருக்க அந்த தட்டு, அந்த தேவோட தட்டை எடுத்து அவன் சீடர்கிட்ட கொடுக்குறாரு. இந்தான்னு சொல்லி கொடுக்குறாரு. அவனும் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் கொஞ்சம் தூரம் போறாங்க. என்னடா பதிலே சொல்லலையே அவரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம திருப்பியும் கம்பல் பண்ணி கேட்க முடியாது, சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புத்தர் வந்து கேட்கிறார், இந்த தட்டு யாரோடது அப்படின்ட்டு. சாமி உங்களோடது அப்படின்னு. சரி. திருப்பி மறுபடியும் மத்தியானம் ஆகுது. திருப்பி அவர்கிட்ட கேட்கிறார், இந்த தட்டு யாரோடது அப்படின்ட்டு. சாமி இது உங்களோடது அப்படின்றார். சரி. அப்புறம் நாள் போகுது, சாயங்காலம் ஆகுது. திருப்பி அதே சீடன் கிட்ட போகுது. நீ கையில வச்சிருக்க இந்த தட்டு யாரோடதுன்னு கேட்கிறாரு. சாமி இது உங்களோடது தானே அப்படின்றாரு. நான் காலையில இந்த தட்டை கொடுத்தேனே, அதுக்கப்புறமும் இது காலையில இருந்து உன்கிட்ட தான் இருக்கு, ஆனா இது ஏன் என்னோடதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு.
இல்ல நீங்க குடுத்தாலுமே கூட இத நான் ஏத்துக்கல இல்ல. இது நீங்க எனக்குன்னு குடுத்துட்டீங்கன்னு சொல்லிட முடியாது. நீங்க என்ட்ட குடுத்தீங்க, நான் வாங்கியிருக்கேன். ஆனா, இது உங்களுடைய இதுதான். நான் இத ஏத்துக்கலையே, நான் எடுத்துக்கலையே அப்படின்றாரு. இதே மாரி தான் அந்த காலையில அந்த திட்டினவரும். நான் எடுத்துக்கலையே. அவரு குடுத்தாரு. நான் எடுத்துக்கல. எடுத்துக்கலன்றபோது அது யாருடையது? குடுக்குற விஷயத்த நம்ம வாங்கி, இது என்னோடதுன்னு நம்ம ஏத்துக்கும்போது தான் அது எனக்கானதா ஆகுது. ஏத்துக்காத போது அது எனக்கானது கிடையாதே! அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. ஸோ அப்போ ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கும்போது தான், இந்த உடலை அவர் திட்டிட்டாரு. இந்த உடல் நான். என்னைய திட்டிட்டாரு அப்படின்ற ஒரு உணர்வு வரும்போது, அந்த இடத்துல கோவம் வருது, வருத்தம் வருது, கவலை வருது, ஆத்திரம் வருது. அத எடுத்துக்கலையே! நான் எடுத்துக்கலையே! இந்த உடலை பார்த்து திட்டியிருக்கலாம். ஆனா நான் அந்த உடலே கிடையாதே! அப்ப அந்த தன்மை வந்துடுச்சு அப்படின்னாலே, நமக்கு அந்த இடத்துல அந்த உணர்ச்சிகள் நம்மள அடிமைப்படுத்தாது. அதுக்காக நம்ம எல்லாரும் புத்தரானதுக்கு அப்புறம் தான் உணர்ச்சிகளை ஜெயிக்க முடியும்ன்றது கிடையாது. ரமணரானதுக்கு அப்புறம் தான் உணர்ச்சிகளை ஜெயிக்க முடியும்னு கிடையாது. அந்த பாதையில போயிட்டு இருக்கும் பொழுதே நம்மளால உணர்ச்சிகளை ஜெயிக்க முடியும். இதுதான் நான் சொல்ல வர்றது. அந்த ஞானப்பாதை, தன்னை அறிதல் அப்படின்ற அந்த ஒரு நிலைக்குள்ள நீங்க போகும் பொழுதே உங்களால இதை உணர முடியும். அந்த ஐடென்டிட்டி தான். அங்கேயும் ஐடென்டிட்டி தான் இருக்கு. உங்கள ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது, நீங்க அந்த உடலோட உங்களை சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது, அது உங்கள ஆத்திரப்படுத்தும். அந்த பாதையில போறவங்களுக்கு இந்த உடலோட ஏன்னா அந்த வேல இருக்கோம் நம்ம. அந்த பாதையில போயிட்டு இருக்கோம். அது எந்த செகண்ட் வேணாலும் நடக்கலாம். இத்தன நாள் கழிச்சு தான் நடக்கும்ன்றது கிடையாது. எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆனா இந்த சம்பவம் எல்லாமே நம்மள ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது இந்த உடலை தானே தவிர என்னை கிடையாது. நான்றது இந்த உடல் கிடையாது. அப்படியே திரும்ப திரும்ப அந்த ரமணருடைய இதிலேயே போயிட்டு இருந்தோம்னா, அது நம்மள பாதிக்காது. ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஒரு விஷயம். இதுல இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன இந்த 4 விஷயங்கள். ஒண்ணு தியானம், இன்னொன்னு விழிப்புணர்வு, இன்னொன்னு சரணாகதி, ஃபைனலா சொன்னது இந்த தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இறைவனை அடையறதுக்கு நம்ம ஒரு 4 யோகம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம். இது அதோட கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற ஒரு விஷயம் தான். இப்போ உதாரணத்துக்கு கர்ம யோகத்துல இருக்கோம் அப்படின்றது, செய்யற வேலையை மட்டும் என்னால எந்த விஷயமும் செய்ய முடியாது. பெருசா சாமி கும்பிட முடியாது, கோயில் போக முடியாது, தியானம் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஞானம் அதெல்லாம் எனக்கு ஏதோ எட்டாக்கனி அந்த மாதிரி கர்ம யோகத்துல மட்டும் இருக்கிறவங்க விழிப்புணர்வை மட்டுமே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். விழிப்புணர்வோட இருக்கும் பொழுது அவங்களுடைய வேலையை அவங்களுடைய கர்மா ஒழுங்கா கரெக்டா பண்றது. விழிப்புணர்வோட இருந்தா செஞ்சாலே அவங்க உணர்ச்சிகள்ல இருந்து அந்த பிடியில இருந்து வெளியில வர முடியும். பக்தி யோகத்துல இருக்கிறவங்களுக்கு சரணாகதி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த பக்தி யோகத்துடைய ஒரு உயர்ந்த நிலையே சரணாகதி தான். அண்ட் ஞான யோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த தன்னை அறிதல் செல்ஃப் ரியலைசேஷன்றது அவங்களுக்கு பெரிய அளவுல அந்த உணர்ச்சிகள் அந்த இதுல கையாளுறதுல உதவி செய்யும். இல்ல ராஜயோக பாதையில போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தியானம் மிகப்பெரிய அளவு உதவி செய்யும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு விஷயம். அந்த உணர்ச்சிகளை கையாளுறதுக்கு இந்த 4 பாதைகள் அப்படின்றது இருக்கு. ஸோ இதுல என்னன்னா இது பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவம். டோட்டலா என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இந்த 4 விஷயத்தையும் நான் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன். 4 விஷயமும் எனக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்றதை பார்த்துருக்கேன். 4 விஷயமும் வேலை செய்யுதுன்றதுனால தான் என்னால இதை கான்ஃபிடென்ட்டா பேசவே முடியுது. அண்ட் மோரோவர் இப்ப நான் சொன்ன விஷயம், இந்த உணர்ச்சிகள் பத்தி நான் சொன்ன எமோஷன்ஸ் பத்தி நான் சொன்னதா இருக்கட்டும், அதுக்கு இந்த 4 விஷயங்கள் சொன்னதா இருக்கட்டும், இது எதுவுமே எந்த ஒரு புத்தகத்திலையும் படிச்சதில்ல. இத இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னான்ற விஷயம் கிடையாது. இது என்னுடைய கருத்து தான். அதனால இந்த கருத்துல தவறுகள் இருக்கலாம், இல்லைன்னா முரண்பட்ட கருத்துக்களும் இருக்கலாம். ஏன்னா இது நான் சொன்ன விஷயம்ன்றதுனால. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். அதனால இதுல தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தவறுகள் இருந்தால் தயவு செய்து மன்னிச்சுங்க. என்னுடைய அனுபவத்துல நான் இந்த 4 விஷயத்தையும் முயற்சி பண்ண எனக்கு வேலை செய்யுது. தியானம் அதுல எல்லாமே 4மே எனக்கு வேலை செய்யுது. ஸோ இது வேலை செய்யுதுன்றதுனால நான் மற்றவங்களுக்கு சொல்றேன். நீங்களும் இதை முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு எது சுலபமா இருக்கும், இந்த 4 வகை இதுல எது உங்களுக்கு சுலபமாக இருக்கும், அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய எமோஷன்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றதுல நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நிலை வர முடியும். முக்கியமா இந்த எமோஷன்ஸ்னால
ஏற்படக்கூடிய ஆன்மீக தடையை நீங்க உடைச்சு ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய முடியும். ஆன்மீகத்துல அடுத்த நிலைக்கு போறதுக்கு இது மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா வந்து அமேசிங்கா இருந்தது. நிறைய விஷயத்த ஆக்சுவலா இந்த டாபிக் நான் கேட்கும் போதே ஒரு புது டாபிக்கா இருந்தது, புது விஷயமா இருந்தது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் 4 யோகத்தை வச்சு நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னும் போது இன்னும் அமேசிங்கா இருக்கும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு டாபிக் நீங்க படிச்சு அது உணர்ந்து லைஃப்ல அப்ளை பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க ஷேர் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நாங்க டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ. வேற யாருக்குன்னா டவுட் இருந்தா டவுட் கேட்கலாம். டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். எல்லாரையும் அன்மியூட் பண்ணி வைப்பேன். ஷீலா மேடம். வணக்கம் சார். வணக்கம் கபிலன் சார். வணக்கம். வணக்கம் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது சார் ஸ்பீச். நீங்க சொன்ன அந்த சரணாகதி மகான்கள் எனக்கும் அது நிறைய நடந்திருக்கு. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் அந்த புத்தருடைய அந்த தட்டு காலையில இருந்து அந்த சீடருக்கு மாலை வரை கொடுத்துட்டு அது அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ரொம்ப அதே மாதிரிதான் நம்மளுடைய யாராவது ஏதாவது சொன்னா அது நம்மளோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியலைஸ் பண்றது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் ரொம்ப நல்லா இருந்தது சார். நல்லா இருந்தது சார் ஸ்பீச்சில். ரொம்ப நல்லா. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? கவிதா மேடம், எஸ்கே, உமாதேவி, வெங்கடேசன் சார், மாரிமுத்து சார், சங்கீதா மேடம், உமாமாலா, வெங்கடேசன். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது சார் ஸ்பீச் எல்லாம். ரியாலிட்டியே போட்டு உடைச்சிருக்கீங்க. மனுஷங்களுக்குள்ள உள்ள நடக்கிறது இப்படிதான்றது. நான் ஏற்கனவே உங்களுக்கு யூடியூப்லயும் ஒன்ஸ் பார்த்துருக்கேன் சார். அதனால தான் இதை முக்கியமாக நம்ம அட்டன் பண்ணி ஆகணுன்ட்டு வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். எக்ஸ்பிளனேஷன் வெரி குட் சார். சார் இப்போ என்னுடைய ஒரு சின்ன டவுட்டு. இப்போ நீங்கள் இது சொன்னீங்க, இது சொல்லி கொண்டு வரும்போது நமக்கு இப்போ தியானம் பண்ணால் கொஞ்சம் சரி பண்ணலாம், எமோஷனல் கம்மியாகும், கோவம் எதோ சொல்கிறீங்க. ஓகே சார். பட் இதுமே நான் ஒரு 5-6 மந்த்தாக 1 இயராக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாறுதே தவிர அந்த முழுசாக மாறத்துக்கு உண்டான வழிகள் எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னென்னா, ஒன்று தியானம் பண்ணுறதுக்கு உட்காந்தா ஒன்று சுச்சுவேஷன்ஸ், டைமிங்ஸு, நம்மளுடைய உடம்பு. சில பேர் கேள்விப்பட்டிருக்கேன், தியானம் பண்ணிங்கனாலே உடம்பு சரியாயிடும் அப்படி சொல்கிறாங்களேன்ட்டு அது கேட்க ரொம்ப நாளாக நான் உட்காந்து ட்ரைவும் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்லேயும் எனக்கு கொஞ்சம் ஓகேவா தெரியுதே தவிர என்னுடைய உடம்பு உட்கார விட மாட்டேங்குது வலி காரணத்தால். அதனால என்னால் எப்போ நினைக்கிறேனோ அப்பப்போ கொஞ்சம் நேரம் உட்காருவேன், செஞ்சு விட்டு போயிடுவேன். 2வது விஷயம், இப்போ அந்த தியானமோ அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அந்த லைனில் போகிறதுனால கொஞ்சம் நம்மளால கட்டுக்குள்ளே வருது தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா எனக்கே அது ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு முதல்லலாம் கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியாக வரும்போது இதில் உட்காரும்போது கொஞ்சம் கம்மியாகுது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ நம்ம என்னதான் அதில் இருந்தாலும் நமக்கு மீறி அதில் கொஞ்சம் அந்த டைம் போயிடுது சார். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க. கண்ட்ரோல் எப்படி? அதாவது மற்றவங்க ஏதாவது பேசும்போது உங்க கண்ட்ரோலை மீறி கோவப்பட்டுறீங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? எவ்வளவோ பொறுமையா இருக்கும், எவ்வளவோ குடும்பத்திலயும் சரி ஆபீஸ்லயும் சரி, அதையும் மீறி சில நேரத்துக்கு புரிஞ்சிக்காம அது நம்மளையும் மீறி சில நேரத்துக்கு ஒரு 10 முறை பொறுமையா இருக்கும், 11வது முறை இல்ல இவங்களை கொஞ்சம் இந்த மாதிரி கேட்டாதான் இவங்க கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அப்படின்ற நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கு என்ன சார் ட்ரிக்ஸ் இருக்கு? அந்த சமயத்துல இப்ப நான் இருக்கிறேன் சொன்ன மாதிரி ஒரு சில இடத்துல அங்க நம்ம கொஞ்சம் சவுண்டா பேசினாதான் வேலை நடக்கும்னா நம்ம சவுண்டா பேசலாம். ஆனா அவங்க செய்யறதுனால கோவப்பட்டு என்னை அறியாமலேயே நான் பண்ணிடுறேன், என்னை அறியாமலேயே நான் பேசிடுறேன்றதுதான் தவறாக இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தியானம் பண்ணும் பொழுது நீங்க என்ன என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க?
இல்ல சார், நான் சும்மா சிம்பிளா அந்த மூச்சு மேல கவனம் வைக்கிறது அந்த மாதிரி தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா ஸோ நீங்கள் மற்ற முறையாக தியானங்கள் பண்ணும்போது தலைவலி வந்துருது சம்டைம், ஓகே சம்டைம் ஓகே பெயின் வந்துருது உடம்புல. ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி எதனா பண்றதுனால அந்த தியானமும் அந்த வலி வேதனைனால உடம்புல இருக்கிற, எனக்கு L4 L5 பல்ஜ் இருக்கிறதுனால உட்கார விடாது, முதுகு வலி ம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம். ம் அப்ப அதுமே எனக்கு பாதி டென்ஷன் ஆகுது. தியானம் பண்ணா சரியாகுதுன்னு சொல்றாங்களே, அப்போ இதுல உட்காரலான்னு பார்த்தாலும் உடம்பு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. அது இல்லையே, உட்காந்துட்டு எனக்குள்ளதும் தான் தியானம் பண்ணணும்னு கிடையாது. ம். தியானம் பண்ணுறது நீங்கள் படுத்துட்டு கூட தியானம் பண்ணலாம். ஓ ஓ அதனால தானே ஓகே. ப்ராப்பராக ஒரு ஒரு குரு கிட்ட நீங்கள் முறையாக கற்றுக்கும் போது தியானம் ம் எப்படி பண்ணணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த குரு வந்து உங்களுக்கு கரெக்டாக அட்ரஸ் பண்ணுவார். இந்த பிரச்சனை இருக்கா அப்போ இப்படி பண்ணு, அந்த பிரச்சனை இருக்கா அப்போ இப்படி பண்ணு அப்படின்ட்டு மாற்றி மாற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்து கரெக்டாக உங்களை தியானம் பண்ண வச்சுருவார். அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு கைடு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் தொடர்ந்து தியானம் பண்ண முடியும், சரியாக தியானம் பண்ண முடியும். அப்போ தினமும் சரியாக தியானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். 10 வருஷம் பண்ணாலுமே தினமும் பண்ணாலுமே சரியா பண்ணலைன்னா 10 வருஷம் தியானம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. சரியா ம் தியானம் பண்றது ஒரு 6 மாசம் பண்ணீங்கனாலே நல்ல பலன் இருக்கும். அதனால முறையா ஒரு கைடோட ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலோட தியானம் கத்துக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த வழிகாட்டுதலோட தொடர்ந்து உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு கைடா ஒரு மாஸ்டரா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிட்ட நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டா சரியாக ஆரம்பிக்கும். ஓகே. ரெண்டாவது கேள்வி சார், இப்போ நீங்க இதுல இந்த லைன்ல இருக்கிறதுனால இந்த மெஸ்மெரிசம் அப்படின்றது உண்மையா பொய்யுங்களா? அது யாருக்கிட்ட பண்ணா நல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு சிலர் சொல்றாங்க மெஸ்மெரிசம் பண்றது அது ரொம்ப நல்ல விஷயம்தான், ஏன்னா அவங்களுக்குள்ள கர்மாஸ் அதெல்லாம் கிளீன் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஏன்னா எங்க இடத்துலயே ஒரு டாக்டர் பண்ணிட்டு தான் இருக்காரு இப்போ. அது அவருக்கு நல்ல ஏஜ்டு பர்சன், அவரு MPBS டாக்டர் தான் அவரு. ஸோ அவர்கிட்டயும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் இந்த நோய்க்காகவே சொல்லுவாங்களே, இது உண்மையா பொய்யுங்களா? இது எப்படி, இதனுடைய விளக்கம் கொடுங்க. மெஸ்மரிசம்ன்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ஸ் ஆண்டான் மெஸ்மர் அப்படின்றவர் உருவாக்குன ஒரு மெத்தடாலஜி அது. ஸோ நம்ம ஊர் சேர்ந்தது கிடையாது, இதில் வெளிநாட்டை சேர்ந்தது தான். ஸோ வியன்னாவை சேர்ந்த ஒரு மருத்துவர் பிரான்ஸ் ஆண்டான் மெஸ்மர். அவர் உடம்புல ஒரு ஒரு விதமான ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கு, ஒரு காந்த சக்தி இருக்கு. அது குறையும் போது நோய் ஏற்படுது. அப்போ ஒரு அதிக காந்த சக்தி உள்ள ஒரு நபர் அதை பேலன்ஸ் பண்ணாருன்னா அவருடைய பிரச்சனை சரியாகுதுன்றதை கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு கான்செப்ட் அதுதான் மெஸ்மரிசம் அப்படின்றது. உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்முடைய காந்த சக்திகள் மூலமாக சரி பண்ற ஒரு மெத்தடாலஜி. ஸோ அது அங்க வெளிநாட்டுல இருந்து இந்தியா வரைக்கும் ஃபுல்லாவே வந்திருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போ அந்த இது இருக்கு. இங்கே எக்ஸாக்டா மெஸ்மரிசம் பண்றாங்களான்றது எனக்கு தெரியாது. மெஸ்மரிசம் வேலை செய்யும், அது இந்த மாதிரி காந்த சக்தி மூலமாவே ஒருத்தரை ஆழ்நிலைக்கு கொண்டு போறது, அதுக்கப்புறமா காந்த சக்தி மூலமாவே அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுன்றது இது ஒரு உண்மையிலே இருக்கிற ஒரு மெத்தடாலஜி. இங்கே அதை கரெக்டா பண்றாங்களான்றது எனக்கு தெரியல. ஆனா எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவரு அவரு கொஞ்சம் நல்லா பண்றாரு, வெளியூர்ல இருந்தெல்லாம் எங்கெங்கயோ பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு சிலர் நல்லாவே ஆயிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிக்க, அதனாலதான் அது உங்ககிட்ட கேட்டேன் நான். ஏன்னா அவர்கிட்ட டைரக்டா நம்ம கேட்க முடியாதுன்றதுனால. அப்புறம் நம்ம அடுத்தவங்க கிட்ட டீல் பண்ணும்போது எப்படி சார் அது பண்ணணும்னு சொன்னீங்க? அது மூணாவது விஷயம் நான் கேட்டேன். இப்ப நம்மளே மீறி வந்துருக்கு அந்த இடத்துல அவங்க அது தப்பா எடுத்துக்கிறாங்க. ஐயோ மாலா நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு, ஆனா உடனே இவ்வளவு உனக்குள்ளவும் இவ்வளவு 10 முறை நம்ம அமைதியா இருக்கவே அந்த 11வது முறை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க எதை செஞ்சாலும் இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் நான் அது கரெக்டா கொண்டு போவேன். நம்ம அமைதியா கொஞ்சம் கொண்டு போகலாம், அதை எப்படியாவது சரி பண்ணலாம், ஆபீஸ்லயே கூட. ஆனா அவங்க அதையும் மீறி அவங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க ஏதாவது சொல்லி. அப்ப நமக்கு கோவம் அது கேட்ட பிறகு ஓகே ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மனசுல வச்சுக்கிறாங்க, ஓகே இவங்களுக்கு இவ்வளவு கோவம் இப்படி கேக்குறாங்களே. ஆனா அது அவங்களுக்கே தெரியுது நம்ம பண்ணது 10 முறை அவங்கள தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் அவங்க 11வது முறை கேக்குறாங்க. அவங்களை எப்படி சார் நம்ம எப்படி இதை கொண்டு போய் ஹேண்டில் பண்றது? இப்போ இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவேர்னஸ்ன்றது, அந்த விழிப்புணர்வு அப்படின்றது உதவி செய்யும். தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பக்குவ நிலைன்றது வருது. விழிப்புணர்வோடு இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன்ல அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும்.
பக்குவம் வந்துச்சுன்னா அவங்க பண்றதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் நியாயமான ரீசனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ அவங்க இந்த காரணத்துக்காக தான் திரும்ப திரும்ப அவங்கள இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற பொழுது அந்த காரணத்தை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அவங்களுடைய பிஹேவியரை நம்ம அட்ரஸ் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பீப்புளோட பிஹேவியர்ன்றது ஒரு ரீசனுக்காக தான் அங்க நடக்குது. அப்போ பீப்புள் ஆர் நாட் தேர் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நடந்துக்கிற விதம் அவங்க கிடையாது. ஒரு ரீசனோட தான் அங்க நடந்துக்கிறாங்க. அந்த ரீசன் நியாயமான ரீசனா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு அது நியாயமா இருக்குன்றதுனால அப்படி நடந்துக்கிறாங்க. அப்போ அந்த பொறுமையோட அந்த மனப்பக்குவத்தோட என்ன காரணத்துக்காக இப்படி திரும்ப, ஏன்னா ஒரு தடவை நடந்துட்டா அது வேற விஷயம். திரும்ப திரும்ப இதே தான் நடக்குது அப்படின்ற போது ரூட் காஸை தான் நீங்க சரி பண்ணணும். என்னதான் அவங்கள நீங்க கோவப்பட்டு கத்துனாலுமே திருப்பி இதுதான் பண்றாங்க அப்படின்ற பொழுது என்ன காரணத்துக்காக பண்றாங்கன்றத அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த விஷயத்த சரி பண்ணா மட்டும்தான் இந்த இதுல வேலை நடக்கும். இதுல நீங்க எமோஷனலி ரொம்ப ஹை பீச்ல இருக்கும்போது உங்களால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்போ இந்த அவேர்னஸும் இந்த மெடிடேஷனும் உங்களுக்கு வந்து ஒரு பக்குவ நிலையை கொடுக்கும்போது இப்போ நீங்க அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஹேண்டில் பண்ணீங்கன்னா என்ன காரணத்துக்காக அது நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த நீங்க அட்ரஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிக்கலாம். சரி. ஆனாலும் நான் அந்த அளவுக்கெல்லாம் எப்பவுமே கொஞ்சம் பொறுமைசாலி தான் சார், சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே. ஆனா இடையில இதை வேணும்ட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இடையில கோவம் வந்துருது. அதனாலதான் நான் இதை கேட்டேன். நீங்க சொன்ன மாதிரி இனிமே வந்து இன்னும் இது பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ. வேற என்ன டவுட் இருக்குங்களா? முத்துலட்சுமி மேடம் கேளுங்கப்பா. யாரோ பேசுனீங்க, கேளுங்க சார். என் பேர் லதா செந்தில். ஹலோ. சொல்லுங்க மேடம். வந்து இந்த இது சொன்னீங்கல்ல, நம்மளுடைய குருமாரு அவங்க எல்லாம் நம்மள பாத்துப்பாங்க, நம்மள தப்பு செய்ய விடாம பாத்துப்பாங்க, நம்ம அவங்க கிட்ட நம்மள சரணாகதி பண்ணிடணும், நம்ம அவங்கள இது தெய்வம் எல்லாம் கூட நம்மள அந்த இது நீங்க சொன்னது எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த வேர்ட் சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் லாஸ்ட்ல 4 இது சொன்னீங்களா, அது மாத்திரம் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ண முடியுங்களா? அதான் தியானம், விழிப்புணர்வு, சரணாகதி, தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன் 4. இப்போ தன்னை அறிதல் சொல்றீங்கல்ல, நான் எல்லாம் வாழ்க வடத்துல மெடிடேஷன் எல்லாம் பண்றேன். அந்த மேடம் மாதிரி தான் நம்மள சில சமயம் ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஹை பீச்ல கத்துறோம். இப்ப ஆபீஸ்ல எல்லாம் அந்த அளவுக்கு, எஸ்பெஷலி இப்ப லேடிஸ் வந்து 40+ ஆயிட்டு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்தாக்கா அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரியே இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நடந்துப்பாங்க. அவங்க எவ்வளவு நம்மளோட அவங்க கீழே பொசிஷன்ல இருந்தா கூட நம்மள இரிட்டேஷன் பண்ற மாதிரி. நமக்கு நல்லா தெரியும் நான் யார், எல்லாமே நமக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போய் நம்ம பஸ்ட் ஆன பிறகுதான் நம்ம இடத்துல பஸ்ட் ஆயிட்டோம், நமக்கும் தெரியும் பஸ்ட் ஆகக்கூடாதுன்னு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுவோம். அது ஆயிட்டுதான் இதுவாகுது. சில சமயம் அந்த மாதிரிதான் ஆயிடுது. ஆனா உங்களுடைய ஸ்பீச் இதெல்லாம் ரொம்ப நல்லா, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். இனி தொடர்ந்து உங்களுடைய இதெல்லாம் நான் பாக்குறேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ, நன்றி மேடம். ஆக்சுவலாக அந்த பஸ்ட் அவுட் ஆகிறது அப்படின்றதே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்ம வந்து கோவத்தை வந்து நான் எங்கேயுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு. கோவத்தை வெளிப்படுத்துனீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்களுக்குலாம் பாதிப்பு. ஸோ இப்போ கோவத்தை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது, வெளிப்படுத்தவும் கூடாது. அதை சேனலைஸ் பண்ணணும். அதை வந்து கரெக்டாக வந்து மாற்றி விடணும். ஸோ அப்போ அதை சேனலைஸ் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு வந்து அதனால உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்கு எமோஷன்ஸ் எப்படி மாஸ்டரி பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கணும். எமோஷன்ஸ் எப்படி கையாளணுன்றது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சா கண்டிப்பா எந்த ஒரு எமோஷனா இருந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியும். அது கோவமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, பயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷனை ஹேண்டில் பண்ண தெரியணும். எல்லாத்துக்குமே வழிகள் இருக்கு. தியானம் அப்படின்றது ஒரு வழி. இது போக இன்னும் நிறைய வழிகள் இருக்கு. அதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த எமோஷனுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சா, அந்த பஸ்ட் அவுட் ஏன் ஆகுதுன்னா நீங்க அடக்கி வச்சாதான் பஸ்ட் அவுட் ஆகும். அடக்கக்கூடாது, வெளிப்படுத்தவும் கூடாது, சேனலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு எமோஷனையும் ஒவ்வொரு விதமா நம்ம ஹேண்டில் பண்ணாலே சரியாகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற என்ன டவுட் இருக்குங்களா? டவுட் இருக்கிறவங்க கேட்கலாம். Anybody have any doubt?
சார் வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணியம் பேசுகிறேன் சார். வணக்கம் சார். சார் நான் ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம எமோஷனல் மாஸ்டரியில் வந்து நம்ம எமோஷன்ஸ் வந்து சயின்டிஃபிக்காக நம்ம டீல் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் சார். ஸோ இப்போ நான் யாருன்ட்டு நான் உணர்றதுக்கு இந்த மந்த்ராஸ் இந்த மெடிடேஷன் எல்லாமே வந்து தட்ஸ் ஆல்சோ ஃபார் ஸ்பிரிச்சுவலாக வந்து எப்படி நம்ம மாஸ்டர் ஆகிறதுக்கான ஒரே ஒரு இதுதானே சார் அது. அப்போ நான் யாருன்னு எனக்கே தெரியும் போது நான் என் உடலுக்கு நான் மாஸ்டரி ஆகிறது தானே இந்த ஜபம் பண்றதும் சரி, மெடிடேஷன் பண்றதும் சரி, இப்போ நம்ம சயின்டிபிக்கான மெத்தட்ஸ் பண்றது எல்லாமே வந்து அந்த வெளிப்புணர்வு வர்றதுக்கு தான் பண்றாங்க சார். அதான் சின்ன டவுட்ஸ். அதாவது நான் யாருன்றதை உணர்றதுக்காக தான் இது எல்லாமே பண்றோமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா சார். பிகமிங் டிவைனா மாறதுக்கு தானே சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எமோஷன்ஸை கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டாண்ட் ஸ்டில் பண்ணிட்டோம்னா, ஐ மீன் ஒரு என்ன நடந்தாலும் ஓகே, ஒரு அந்த அமைதி நிலைக்கு போகும்போது we will get whatever we want இல்ல. அப்போ வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஒரு டிவைனா மாறுறோம் இல்லையா நம்ம. ஆமா, கண்டிப்பா எமோஷன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டா மாஸ்டரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கைக்கு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து தடையா இருக்குது இந்த எமோஷன்ஸ் தான். நம்ம லைஃப்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையாததுக்கு அடிப்படை காரணமே வந்து நமக்கு இருக்கிற எமோஷன்ஸ் தான். ஆன்மீக பாதையில போறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒன்று தனி. இப்போ மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ஆகணும் அப்படின்ற போது ஒன்றும் இப்போ ஒரு டாப் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எவ்வளோ பெரிய மில்லியனர்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லா சிஇஓ மில்லியனர்ஸ் இவங்க எல்லாருக்குமே காமனான ஒரு ட்ரைட் அப்படின்றது ஒன்று இருக்கும். எல்லா ரொம்ப டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்க சும்மா இப்போ வந்த பணக்காரங்கன்றது கிடையாது, ரொம்ப பெரிய லெவலுக்கு போன மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாருக்குமே ஒரு காமனான ட்ரைட் இருக்கு. இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னல்ல வந்த ஒரு டேட்டா தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து EQ லெவல் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம வந்து IQ பற்றி கேட்டிருப்போம், இன்டெலிஜென்ட் கோஷன்ட். ஸோ EQ அப்படின்றது பார்த்தீங்கன்னா எமோஷனல் கோஷன்ட். அதாவது ஒரு புத்திசாலியா இருக்கிறவனால ஒரு நல்ல வேலைக்காரனா இருக்க முடியும். ஆனால் எவன் ஒருத்தன் தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு தலைவனாக இருக்கணும், தன்னுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில இருக்கானோ அவன் தான் அந்த எவ்வளோ பெரிய புத்திசாலிகளுக்கும் ஒரு இப்போ இந்த டாப் மோஸ்ட் மில்லியனர்ஸ் எல்லாருக்குமே வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி இருந்திருக்கு. ஒரு எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாத ஒருத்தரால தலைவர் பதவிக்கு போகவே முடியாது. எமோஷன்ஸை வந்து ஹேண்டில், அது வந்து அரசியலா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்மீக தலைவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்களால தான் உயர்ந்த நிலைக்கே போக முடியும். இல்லாட்டி நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா போனாலும் சரி, எமோஷன்ஸ் உங்களை ஈஸியா காலவாரி விட்டுடும். நீங்க 1000 படிகள் ஏறுறதுக்கு 999 படி ஏறிடலாம். ஒரு எமோஷன் வந்துச்சுன்னா மொத்த படியில இருந்து உங்களை கீழே அதல பாதளத்துக்கு தள்ளி விட்டுடும். அப்ப அந்த எமோஷன்ஸ் வந்து பொருளாதார ரீதியாகவும் நீங்க முன்னேறதுக்கு தடையாக இருக்கும், ஆன்மீக ரீதியாக நீங்க முன்னேறதுக்கும் தடையாக இருக்கும். அப்ப இந்த எமோஷன்ஸ் இந்த மாதிரி சில எமோஷன்ஸ் மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் மூலமா எமோஷன்ஸை நீங்க உங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துரு. கண்ட்ரோல் இன் த சென்ஸ் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு போத் ஸ்பிரிச்சுவல் பாத்துலயும் சரி, மெட்டீரியலிஸ்டிக் பாத்துலயும் சரி சக்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஆன்மீகத்தில் இன்னும் டீப்பா போறதுன்றது தாராளமா பண்ணலாம். இது சாத்தியம்தான். தேங்க்யூ சார். ஓகே. எனி டவுட்? எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ எமோஷனல் சொன்னீங்களே, இப்போ தலைவர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு நிர்வாகம், ஒரு நிறுவனம் போது ஒரு விஷயத்த நம்ம போஸ்ட் பண்றோம் போது நான் வந்து எந்த மாதிரி நியூட்ரா இருக்கணுமா, இல்லைன்னா வந்து கோபம் பாடுறதுல கோபப்பட்டுறணுமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு நம்ம ரொம்ப மெதுவா சொன்னோம்னா புரியவே புரியாது. அதாவது நம்ம கீழே வேலை செய்யறவங்க சில பேர் நார்மலா சொன்னா புரியவே புரியாது. அவங்க கிட்ட கோவப்பட்டா மட்டும்தான் வேலை நடக்குதுன்னா நீங்க அந்த இடத்துல கோவப்பட்டு சொல்றலாம். இல்ல அவங்களுக்கு வேற விதமா சொன்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியும்னா தாராளமா அப்படி புரிய வைக்க முயற்சி பண்ணலாம்.
எதுவுமே சரியா வரலன்ற பொழுது கோவப்பட்டா மட்டும்தான் அங்க வேலை நடக்குதுன்னா அந்த இடத்துல கோவப்படலாம். ஆனா எங்கேயுமே எமோஷன் வந்து உங்களை மீறி வந்துடுச்சுன்னு இருக்கக்கூடாது. நான் இந்த இடத்துல எமோஷனை பயன்படுத்துறேன் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர, என்னைய எமோஷன் பயன்படுத்திடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க இப்ப அந்த இடத்துல கோவப்பட்டாலுமே கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க, குற்ற உணர்ச்சி இருக்குன்னா அப்ப நீங்க உங்களை அறியாமலே நீங்க கோவப்பட்டீங்கன்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல இங்க வந்து நம்ம இப்படி பண்ணாதான் நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அப்படி நடந்துக்கும் போது நமக்கு அதனால குற்ற உணர்ச்சி வராது. அதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ தேவையான இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். அந்த பக்குவத்தை தான் தியானம் கொடுக்கும்னு சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இந்த டவுட் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் பேசும்போது வந்தது. இல்லை, நான் எப்பவுமே வந்து எந்த இடத்துல நீங்கள் சொன்ன ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும், அந்த லைன்ல அந்த வார்த்தைன்றது வந்து பெரிய வார்த்தை. ஈஸியா வந்து முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து உண்மையிலேயே ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு யாரான எப்படி பேசணும், எந்த டைம்ல பேசணும்ன்ற ஆப்ஷனும் இருக்கு. பட் எந்த டைம்ல போன் பண்ணி அவங்க எந்த மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நம்ம ஒரு விஷயத்த வந்து கேட்க முடியுமே தவிர, எடுத்த உடனே இது பண்றீங்களா, இது கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயத்த வந்து பக்குவமா, அது உண்மையிலேயே கஷ்டம் சார். ஆக்சுவலி அந்த விஷயம் வந்து செய்யறது வந்து உண்மையிலேயே கஷ்டம். ஓடிட்டு இருக்கு, ஏதோ அமேசிங்கா போயிட்டு இருக்கு, அது விதத்துல வந்து சந்தோஷம். பட் நான் கொஞ்சம் கரெக்டா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனி டவுட் நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் டவுட் இல்ல. எனி டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா எமோஷனல் ரிலேட்டா இருந்ததுன்னா, பட் எல்லாருக்குமே காமனா வருமா சார்? ஆமா, இல்ல அந்த எமோஷன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இயல்பான ஒரு விஷயம். வர்றது தப்பு கிடையாது, ஆனா வர்றது ஆபத்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது தப்புன்னா நம்ம தெரிஞ்சே தப்பு பண்றோன்றது கிடையாது. இங்க வந்து நம்மள அறியாமலே நம்ம பண்றோம். இப்ப நீங்க கொலை செஞ்சவனே எடுத்தாலுமே கூட அவன் அறியாம தான் அது பண்றான். ஏன்னா அது அவன் சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா ஃப்ரீ வில்ன்றதே ஒண்ணு கிடையாது. ஏன்னா நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருக்கும். அப்போ இன்னொருத்தர் உங்க உணர்ச்சியை ஈஸியா தூண்டி விட முடியும் அப்படின்ற பொழுது நீங்க யாருக்கு வேணாலும் அடிமையாயிடுவீங்க. உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களும் ஈஸியா உங்களை அடிமையாக்கி ஏமாத்திட்டு போயிடுறான். இல்ல உங்களை தப்பு செய்ய வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஈஸியா உங்களை அடிமையாக்கி தப்பு செய்ய வச்சிடறான். அப்போ இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். அது யாரு இது இருக்குன்றத ரியலைஸ் பண்ணி அதுல ஒர்க் அவுட் பண்றவங்க மட்டும்தான் ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். அது கூட ஓரளவுக்கு தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து உணர்ச்சிகள்ன்றது இருக்கதான் செய்யுது. எல்லாருமே ரமணர் ஆயிட முடியாது, எல்லாருமே புத்தர் ஆயிட முடியாது. இப்போ ஓரளவுக்கு ஐ திங்க் ரமணரே கூட வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்தாங்க. பட் ஆனா அவர் அந்த இடத்துல எங்கேயுமே ரியாக்ட் பண்ணலன்னு தான் நான் படிச்சிருந்தேன். ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஒரு பக்குவ நிலை அப்படின்றது எல்லாருக்குமே வருமானா எவ்வளவு காலம் ஆகுன்றது தெரியாது. ஆனா எல்லாருக்குமே அந்த நிலை போறதுக்கு அந்த ஆப்ஷன்றது இருக்கு. இதெல்லாம் செஞ்சாதான் 10 வருஷம் தவம் இருந்தாதான் இது நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. அந்த ரியலைசேஷன் எந்த ஒரு செகண்ட் கூட வரலாம், அடுத்த செகண்ட் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா மாற்றம் இருக்கும். அப்படி இல்லாத வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த உணர்ச்சிகள்ன்றது இருக்கதான் செய்யுது. அந்த உணர்ச்சிகளுக்கு எல்லாருமே அடிமையாக இருக்காங்க. ஸோ அதனால அந்த தவறுகள் செய்யறது அப்படின்றது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸோட இருந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், குறைச்சிக்கலாம், அவ்வளவுதான் முடியுமே தவிர மீது எல்லாருக்குமே இந்த உணர்ச்சிகள்ன்றது இருக்கதான் செய்யுது. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகத்தான் எல்லாருமே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க சார். ஆக்சுவலி இந்த அவேர்னஸ் நீங்க கொடுத்தது, ஏன்னா பப்ளிக்ல முக்கியமான டாபிக். ஆக்சுவலி வந்து இந்த டாபிக் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில, இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு முக்கியமான விஷயம் வந்து அடிப்படையான விஷயம். இப்போ நியூஸ் சேனல்ல போயிட்டு இருக்க விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே எல்லாமே வந்து அந்த உணர்ச்சினால நடக்கிற விஷயத்தினால எவ்வளவு ஃபேமிலி பாதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். சின்ன விஷயம், பட் ஒரு ஏரியாவையே காலி பண்ணிருக்கு, ஒரு 60 ஃபேமிலியே காலி பண்ணிருக்குன்னா அந்த உணர்ச்சி, அந்த செய்யக்கூடிய தப்பு, அந்த விஷயத்தினால ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பம் சந்திக்கலாம் சார். தேங்க்யூ. கண்டிப்பா சார். நன்றி, வணக்கம். நன்றி.